ரைட். மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். குடியிருப்பை பற்றி முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தோம்ல, ஒரு பாடத்தில், கிராம குடியிருப்பு, நகர குடியிருப்பு, அதில் எப்படி இருக்குது பேட்டர்ன். 7th டேர்ம் 1 யூனிட் 3 பாப்புலேஷன் அண்டு செட்டில்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். இனங்கள், ரேஸ் அப்படிமா இங்கிலீஷில். ரேஸ்னாக்கா அவனோட ஹைட்டு, கலரு, கண், தலைமுடி இதெல்லாம் உருவாகும். எதை வச்சு உருவாங்கன்னா அந்த ஏரியாவில் என்ன கிளைமேட் இருக்கோ அதை வச்சு உருவாகும். பூமி முதல்ல ஒரே இடத்துல தான் எல்லா கண்டம் இருந்ததுன்னு படிச்சிருப்போம். அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போகுது. போகும்பொழுது என்ன ஆகுது, அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிணாம வளர்ச்சியில் மாற்றம் அடைஞ்சு வேறு வேறு ரேஸாக உருவாகுது. சரியா? மொத்தம் உலகத்தில் முக்கியமான மனிதனும் இவ்வளோ தான். காக்கஸ் இனம், நீக்ரோ, மங்கோலியா, ஆஸ்ட்ரலாய்டு. நம்மளது வந்து இதில் திராவிடர்கள் வந்து இதில் வருவாங்க. மங்கோலியர்களா? இதுதான் நம்ம திராவிடர்கள் இதில் தான் வரும். ஆஸ்ட்ரலாய்டு இதில் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் மங்கோலியா கிடையாது. மங்கோலியா வந்து சீனாக்காரன், மஞ்சள் இனம். சீனா, ஜப்பான், கொரியாலாம் இருக்குல்ல. பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போமே. பாருங்கள், மக்கள் புவியியல் என்பது மக்களின் விகிதம், பிறப்பு, அதை டெமோகிராஃபி இங்கிலீஷில். மக்களை பற்றின எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பிறக்கிறாங்க, எவ்வளோ பேர் சாகுறாங்க, எவ்வளோ வளர்ச்சி விகிதம், காலம், இடத்திற்கு ஏற்ப அவற்றில் ஏற்படும் மாற்றத்தை பற்றிய கற்றல். எல்லா இடத்துலையும் மக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி. இடம்பெயர்தல், மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதை பற்றிலாம் பார்க்கப்போம். பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் பிரிப்பதே மனித இன வகை. ஃபிசிக்கல் அண்டு பயாலஜிக்கல் கேரக்டர். ஓகேவா? ஒரே பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? ஹியூமன் ஸ்பீசிஸ், ரேஸ். மனிதனம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, பார்ப்போம். பெருமளவில் பறந்து காணப்படும் மனித இனத்தின் வகைகள், அவற்றோட தலையின் வடிவம், மூக்கு, முகம், கண், முடியோட வகை, தோலோட நிறம், உயரம், இரத்த வகை, இந்த மாதிரி பல காரணிகளால் பிரிக்கிறாங்க. அதான் வந்து என்னது இனம். அதுமாரி மொத்தமாக எத்தனை இனம் இருக்குது? சரியா? இந்தியாவோட ஜீன்ஸ் எடுத்து பார்த்தாக்கா அது யாரோட ஒத்து போகுதுனாக்கா, அந்த சந்து சமல் நாகரிக மக்கள் இருக்காங்கள, நம்ம இப்போ நீலகிரியில் வசிக்கிறாங்கள்ல, தோடா படுகாசு, அவங்களோட ஜீனு இதுவும் ஒத்து போகுதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இவனுங்க வரலாற்றை திரிக்க பார்க்குறானுங்க, இந்த சங்கி மெங்கி குரூப்பு. ஆரிய நாகரிகம் இது லொட்டு லொசுக்குன்னு. திராவிட நாகரிகமே வேறு. சரி, ஆரிய நாகரம் ஆடு மாடு மேய்க்கிற துபாகூர் குரூப்பு. நாகரிகம்னா என்னென்னு தெரியாதவனுங்க, ஸ்கில்லுனா என்னென்னு தெரியாதவனுக்கு, முட்டாப்பயிலு அவனுக்கு. ஆக்சுவலாக திராவிட நாகரிகம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சவன். அதான் யார் சிந்து சமவெளியிலேருந்து கீழடி வரைக்கும் வீடு கட்ட தெரியும், பானை செய்ய தெரியும், விவசாயம் தெரியும், பெரிய கோட்டை கட்டி அப்போவே நீச்சல் குளம் உருவாக்கி பாதாள சாக்கடை போட்டு சூப்பராக வளர்ந்தவனுங்க. அதான் திராவிட இனம். இந்த இனம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குரூப்பு. கேட்டால் எங்கள்கிட்ட இருந்தால் நாகரிகம் கற்றுக்கிட்டான்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு நடுவில் சின்ன கேப்பில் வரலாறையும் மாற்றி எழுதுறானுங்க. இப்போ அதுக்குனால தான் தமிழ்நாட்டில் வரலாற்று பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்போ அறிவாளிகள்லாம் சேர்ந்து. தெரியுமா? எத்தனை பேத்துக்கு தெரியும்? தெரியுமா? வெரி குட். திருக்கி பார்க்குறானுங்க இவனுங்க. காக்கஸ் இனம் எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஐரோப்பிய இனத்தவர் அவங்க. காக்கஸ் இனம் கேட்பாங்க, எந்த ஏரியாவில் வாழ்ந்தாங்க, எந்த ஏரியாவில் உருவானது. வெள்ளை நிறத்தோலும், அடற்பளப்பு, கரு நிற கண்கள், பழுப்பு நிறமாக இருக்கும் கண்.
அலை போன்ற முடி, சாஃப்டாக இருக்கும் முடி. சரியா? கோர முடின்னு சொல்கிறாங்கள, குறுகலான மூக்கு, ஷார்ப்பான மூக்கு இருக்கும். இவர்கள் யுரேசியாவில் காணப்படுகிறார்கள். யுரேசியானா தெரியும்ல, எது? ஏசியா யூரோப் கலந்து இங்கே தான் உருவாகிறான். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கான். அப்படியே பரவிட்டானுங்க. அப்படியே இந்தியா ஒரு வித்தியாசமான நாடு. இந்த இனம் அப்புறம் காக்கச அந்த இந்த இப்போ நீக்ரூட்டோஸ் இனம் எல்லாம் கலந்தது தான் இப்போ இந்தியாவில் இருக்குது. எல்லாம் வந்து குடியேறி இருப்பாங்க. அடுத்து நீக்ரோ இனம். கருமை நிற கண்கள், கருப்பு தோல், கருமையான சுருள் முடி, அகலமான மூக்கு, மொன்ன மூக்குன்னு சொல்கிறாங்களே அது, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகள். ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். அதிலிருந்து வந்த இனம் தான் இவங்களுன்னு சொல்கிறாங்க, திராவிடர்கள். அடுத்து மங்கோலியா. ஆரிய அமெரிக்க இனத்தவர். எங்கே சார்? ஆசியாவுக்கும் அமெரிக்கா எங்கே சார் சம்மந்தம்? ஒன்றாங்க பாருங்க. இந்த இடத்துல டச் ஆயிரும். இங்கே இருக்கிற பேரிங் ஸ்ட்ரெயிட் ஒன்றா இருந்தது. இங்கே தான் இருப்பாங்க மங்கோலியனும். மங்கோலு, சீனாக்காரன், இவனுங்கெல்லாம். ஆனால் இப்போலாம் ஒரே மாதிரிலாம் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. வெளிர் மஞ்சள், பழுப்பு நிற தோல் வரைக்கும் இருப்பாங்க. நீளமான முடி, தட்டையான மூக்கு, முக அமைப்பு. மூக்கு வேணால் முகம் எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும். பெரிய தலை, தட்டையான மூக்கு. அவங்க ஆசியா ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்காங்க. இதான ஆர்டிக் ரீஜன், மங்கோலியா, அங்கெல்லாம் ஆசியா. ஆஸ்ட்ரலாய்டு. அகலமான மூக்கு, சுருள் முடி, கருப்பு நிற தோல், குட்டையானவர்களாக காணப்படுவாங்க. ஆசியா. இவங்க தான் திராவிட இனமாக இருக்கும். மங்கோல்ஸ் கூட சார், இவங்க கூட கிடையாது. நீக்ரோ கூட கிடையாது, மங்கோல்ஸ். அடுத்து இந்தியாவினுடைய இனங்கள். இந்தியாவில் மனித நாகரிகத்தின் தொட்டில்களில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டியது தொட்டிலாம் அங்கே தான் உருவாகுது, சிந்து சமவெளி நாகரிகம். அது மட்டும் இல்லை, இந்தியா துணை கண்டம் முழுவதும் பரவி இருந்தாங்க அந்த மக்கள். சரியா? அங்கேருந்து வந்தாங்க, ஓடி வந்துட்டாங்க, அப்படி கிடையாது. சிந்து சமவெளி காலத்திலே இந்த தென்னிந்தியாவிலும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக தொடர்பு இருந்திருக்கு, எல்லா எவிடன்ஸ்லாம் இருக்குது. நிறைய அழிச்சிட்டானுங்க. வட இந்தியாவில் திராவிடர்கள் தோற்றம் பண்டைய சிந்துவெளி நாகரிகத்தின் தோன்றின என நம்பப்படுகிறது. எவிடன்ஸ் இருக்குது, நம்பலாம் படலை. திராவிடர்னு தோற்றம் அது சிந்து சமவெளி இருக்குல்ல, அந்த ஏரியா. அது மட்டும் கிடையாது, அவ்வளோ வரலாறு நிறுத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன் இருந்ததோட கண்டுபிடிச்சதோட சரி. அதுக்கப்புறம் அவனுங்களுடைய வரலாறு தேட ஆரம்பிக்கிறாங்க. எவிடன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் திணிக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணிட்டானுங்க? சிந்து சமவெளி எங்களோட தரான்ட்டானுங்க. சரஸ்வதி தேடி தேடி பார்க்குறானுங்க. சரஸ்வதியும் காணோம், எதையும் காணோம். நிறையா பெண்களுக்கு பேரை வச்சு அந்த சரஸ்வதிக்கு தான் நிறையா இருக்குது. சரஸ்வதி நதியை காணோம். அப்புறம் பார்க்குறானுங்க. இப்போ எனக்கு வேலையை அப்படி தான் தேடி பார்ப்போம். நமக்கு எதாவது எவிடன்ஸ் இல்லைன்னா இது என்னதுன்றோம். குழந்த மாதிரி குழந்தை என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு பார்க்குது, கொஞ்சம் நேரம் பார்க்கும், குர்ரா நானும் இந்த சேர்ந்து விளாட்லான்னு கேட்கும். அதுக்கப்புறம் பிடிங்கி வச்சுக்கிட்டு இது என்னோடது, நீ போன்னு சொல்லிடும். அவன் வீட்டில் போய் அவனுக்கு பிடிங்கி வச்சு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்றோம். சரியா? அது மாதிரி இவனுங்க திருடனுங்க, இவனுங்க வரலாற்றை திருடானுங்க. அது தெரியாத இந்த 97% முட்டாள் மக்கள் அவன் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. பிற்காலத்தில் இந்தோ ஆரியர்கள் வருகைக்கு பிறகு அங்கேருந்து ஐரோப்பாவிலேருந்து வந்தவனுங்க, அதான் ஆரியர்கள். திராவிட மக்கள் இந்தியாவின் தென்பகுதியை தள்ளப்பட்டனர். இதுவே தப்பு தான். இதுவும் நம்பப்படுது, அவ்வளோதான். இந்தியாவின் தென்பகுதி மூவேந்தன சேர சோழ பாண்டியர்கள். ஓகேவா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகியவை திராவிட மொழிகள். இன்னும் நிறையா இருக்குது. வட இந்தியாவிலும் பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மொழி எடுத்து பார்த்தோம்னா அதில் திராவிட மொழி குடும்பமாக இருக்குது. தென்பகுதி வாழ்கின்றனர் இப்போது யார்? திராவிடர்கள். இங்கேருந்து ஓடி வந்த மாதிரி சொல்கிறானுங்க. கிடையாது, இது முழுவதும் ஒரே காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க. ஓடிலாம் வரல, அங்கே வந்து துரத்திடலாம். சரியா? ரைட்டாக தான் என்ன திராவிடர்கள். நான் திராவிடனான்னு ஒருத்தன் கூவிட்டு கிடக்கிறான், முட்டாப்பை. இதெல்லாம் படிக்க சொல்லுங்கள். அவனை படிச்சிருப்பான். பழைய பேச்செல்லாம் கேட்டு பாருங்க. நான் திராவிட இனம் அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். இப்போ காசு கொடுத்து நீ சொகுசாக இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரேன், காசு என்னென்ன வேணுமோ செய்கிறேன், நான் சொல்கிறத செய்யணும். இவனுங்க இந்த குரூப் யார்? இந்த ஆரிய குரூப் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த காசு வாங்கிட்டு செஞ்சுக்கிட்டு தெரியுது. பாவம் அந்த முட்டாப்பையில். யார்? காலேஜ் போய் படிச்சுட்டு வரோம்ல, அவங்களாம் பாவம். மதம்னா என்னங்க? ஆக்சுவலாக மதம்னாவே ஒரு அறிவியல்.
அப்புறம் அது நம்பிக்கையாக மாறணுன்னு தான் என்னாச்சு, அறிவியலுங்கிறது முட்டாளாச்சு. இயற்கையில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறது தான் எனது மதத்தோட வேலை, சமயம். அது கடவுள் யாரா சொன்னான்னு கேட்டால் கடவுள் சொன்னாருன்றானுங்க. நல்லது நடந்தால் கடவுள், கெட்டது நடந்தால் பேயின்றானுங்க. அப்புறம் அது நம்பிக்கையாக மாற்றப்படுது. இதுதான் பூமி தட்டையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தால் என்ன ஆகும், பிரச்சனை. அப்புறம் அறிவியல் ஆய்வுலாம் கண்டுபிடிக்கணும், பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ கடவுள் தட்டையாக இருக்குன்னு கடவுள் தானே சொன்னார். அப்போ எங்கடா கடவுள்னு கேள்வி வருது. அங்கே தான் அறிவியல் தனியாக பிரியுது, சமயம் தனியாக பிரிஞ்சு அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச முட்டாள்தனமான நம்பிக்கைகளை நம்ப வைக்கிறது தான் என்னது, மதம். அதான் மூட நம்பிக்கை. நம்பிக்கை என்னன்னு அர்த்தம், ஒன்று நீ நம்புற, அவ்வளோதான். குழந்தை எப்படாக பிறந்துச்சு, 10 குழந்தை எனக்கு கடவுள் கொடுக்குறாருப்பான்றான். கடவுளாக கொடுத்தாரு? சும்மா கதை, கடவுள் கொடுத்தாருன்றான். அந்த மாதிரி மூடப்பழக்கமாக மாறிடுச்சு. மதம் பிடித்தாதான் அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க, மதத்தை தொங்குனா உனக்கு மதம் பிடித்து விட்டதுன்னு அர்த்தம். மதம் என்ன அர்த்தம், யானைக்கு பிடிக்குதுல்ல. ஆமாம், வழிபாட்டு வழிமுறைகள் கொண்டதாகும். இது மனிதர்களை மனித சமுதாயத்துடன் சேர்க்கிறது. ஒன்று சேர்க்குதாமா, நம்மளாம் ஒருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கலாச்சாரம் இதெல்லாம் பின்பற்றுறாங்களா? அப்படி பார்த்தாக்க தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுறாங்கன்னு அர்த்தம். நம்ம தானே போய் பாருங்கள், கல்யாண சடங்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாமி இருக்கிறான். இந்த ஊரில் குப்பை இருப்பான், அந்த ஊரில் முனிய இருப்பான், அந்த ஊரில் சுப்பை இருப்பான். நம்ம தானே கடவுள் பேர். அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா வீராயி இருக்கும், அந்த பக்கம் காளியம்மா இருக்கும், இந்த பக்கம் சூரியம்மா இருக்கும், எல்லாமே இருக்கும், மாரியம்மா எல்லாம் இருக்கும். அங்கே ஒவ்வொரு விதமான சடங்கு வழிபாட்டு முறை. இவன் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மதம் இருக்குதுன்னு அர்த்தம் இந்தியாவில். சரி, அதை விட்டுருங்க. உலகளாவிய மதங்களாம் அதெல்லாம். கிறிஸ்துவம், இஸ்லாமியம், புத்த மதம், மனித இனப்பிரிவு மதங்கள், ஜூடோயிசம். இந்து மதம்னு ஒன்று கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் ஒன்றெல்லாம் மாற்றிக்கிட்டானுங்க. சரியா, எல்லா கடை பாருங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து இந்துன்ட்டானுங்க. ஆமாம், ஜிண்டோயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜூடோயிசம், ஜிண்டோயிசம்லாம் சைனாவில் உருவானது. இது ஒன்று இங்கே உருவாகலை. இது வந்து ஒரு பம்மாத்து வேலை. சரி, ரைட். நாடோடி பாரம்பரிய மதங்கள், அனிமிசம், ஜாமானிசம், ஜாமன் இப்படிலாம் இருக்குது போட்டிருக்கேன். எங்கேயோ எதை வச்சு பிரிக்கிறானுங்கன்னு தெரில. வழிபாட்டுத்தலம் இதை பார்த்துக்கோங்க. புத்த மதத்தினுடைய வழிபாட்டுத்தலம் இது விகாரம், புத்த விகாரம்னு சொல்கிறாங்களே. அது மாதிரி இப்போ ஒன்று கட்டி வச்சுட்டு ஒருத்தன் ஏமாற்றி தர்றான். எங்கே? அயோத்தியா. புத்த விகாரன்றான், அயோத்தின்றீங்க. என்ன ஈசா மையம் அங்கே இருக்குல்ல, தியான லிங்கம் இருக்கிறது. அது கிறிஸ்தவ மதம் தேவாலயம், இந்து மதத்துக்கு கோயில், இஸ்லாம் மதம் மசூதி, சமண மதம் பசாதி. சமண மத தலைவர் யார்? மகாவீரர். அடுத்து ஜொராஸ்டிசம், அக்கியாரி, ஜூடாயிசம், சினகாக். பார்சி தான் ஜொராஸ்டிசம் நினைக்கிறேன். பாரசீகத்திலேருந்து வந்தது. டாட்டா யார்? ரத்தன் டாட்டா பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய மதத்துப்படி என்ன பண்ணக்கூடாது, பார்சி எரிக்கக்கூடாது, புதைக்கக்கூடாது. ஒரு உயிர் செத்து போனால் இன்னொரு உயிர் சாப்பிட்ணும்ல, அது இயற்கையான விஷயந்தான். அதனால் ஒரு இடத்துல போய் மலையில் போட்டுருவாங்க. நம்ம இந்த ரசாயன உரம்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு அது மாதிரி மாறிடுச்சா, இதை கொண்டு போய் போடுறானுங்க. அங்கே போடுறானுங்க. அதை சாப்பிடக்கூடிய அந்த கழுகுகளை, பிணந்தெளி கழுகுகள், அதோட இனமே அழிஞ்சு போச்சு. என்னடான்னு பார்த்தாங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இது டாக்ஸின் கண்டுபிடிச்சிட்டாங்க என்றைக்கோ. இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் ரசாயன உரம் இதெல்லாம் போட்டு அதை சாப்பிட்றோம்ல, நம்ம உடம்புல உள்ள டாக்ஸினால் அந்த இனமே அழிஞ்சு போச்சு, கழுகு அங்கே. சரியா? ஆக ஓகன் பேசியிருப்பானுங்க. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண இவ்வளோதானே அப்படின்னு போயிருப்பீங்க. டாட்டா இப்போ கடைசி என்ன தான் பண்ணானுங்க, அதை ஒரு உருட்டிகிட்டு இருக்கானுங்க யூடியூப்பில். தெரிஞ்சிட்டாங்களா? சரி, கடைசியில் அந்தாலியும் ஆக்கிட்டானுங்களா? ஆமாம். மொழின்னா என்ன?
நான் டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கல, அதனால தான் இப்படி வீணாக போயிட்டோம். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையே கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வதுக்கான ஒரு கருவி, அதானது மொழி. மொழியை பற்றி தமிழில் படிச்சிருப்போம். வரி வடிவமாக இருக்கும், ஒளி வடிவமாக இருக்கும். ஒளி வடிவமாக இருக்கிறதா பேச்சு, வரி வடிவமாக இருக்கிறது என்னது எழுத்து. சரியா? ரைட். சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி. கலாச்சாரத்தில் கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு கருவி. ஒரு மற்றொரு தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ ஒளி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுது. அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் மத செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள மொழி வழிவகுக்கிறது. இது எல்லாத்தையும் எதை வேணாலும் பரிமாறிக்கலாம். அரசியல், பொருளாதாரம், சமூகம், மதம், அப்புறம் என்னது கண்டதுக்கடி இப்போ தெரிகிறதெல்லாம் எது தெரியுதோ ஷேர் பண்ணிக்கலாம். ஆமாம் தானே? யூடியூப்பில் அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், பரிமாற்றம் தான். மொழி வழியில் தானே பரிமாறிக்கிறாங்க. என்னென்ன பரிமாறினா சம்மந்தமே இல்லை. அங்கே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து நாய்க்கு கால் கழுவி விட்றதுலேருந்து எல்லாம் போடுதுங்க இதில். ஆமாம் தானே? ஆமாம். குழந்தைய விட்டு நாயை கொஞ்சிக்கிட்டு தெரியுதுங்க உட்காந்து கண்ணே மணின்ட்டு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. உலகின் முக்கிய மொழி தமிழ். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக உருவான மொழி, இந்தி மொழிலாம். ஹிந்தி பேசுகிறவன், இந்தியோட தாய்மொழியை கொண்டவன் யார் இந்தியாவில்? யாருமே கிடையாது. நிறைய மொழியோட கலவை தான் பூந்தி. சரி, ஹிந்தி. சரியா? மிச்சரு, குப்பை தொட்டி ஆக்சுவலாக சொல்ல போனால். சீன மொழி எதுக்குன்னா அடிமையாக்கிறதுக்கு, எல்லாத்தையும் அடிமையாக்கிறது. எவனுக்கு எதுவும் புரியாமல் தானே படிப்போம். அப்போ முட்டாளாகவே இருப்போம், அடிமையாக இருக்கலாம். தாய்மொழியில் படித்தா புரிஞ்சு படிப்பான், கேள்வி கேட்போம். இந்தியாவில் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குனாக்கா தாய்மொழி படிக்கிறது தான். பூந்தி படிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. அந்த தாய்மொழியை காப்பாற்றுறது ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க மொழி போரில். கோயம்புத்தூரில் மட்டும் 800 பேர் செத்தாங்களாமா, 65லேயோ என்னமோ மொழி போரில். அதனால தான் இந்த தமிழில் படிக்கிறனால புரியுது. இங்கிலீஷில் படித்தோம், ஹிந்தியில் படித்தா என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க கூட தமிழை படிக்கும் பொழுது புரியும். நம்மவா எத்தனை பேர் இங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க? தமிழ் படித்தா புரியுதா? எது ஈஸியாக இருக்குது? கெடுத்து வச்சுருக்காங்க. புரியும், வார்த்தையை பார்த்தோன்னே தெரியும் அப்படியே. அதனால் மனப்பாடம் தான் பண்ணணும். என்ன அர்த்தம் தெரியாது, ஒரு மண்ணாங்கடியும் தெரியாது. சீன மொழி நம்ம மொழி மாதிரியே பழமையானது. ஆங்கிலம் நடுவில் இப்போ உருவாக்கணும், டுபாகூர் தான். அதுவும் எதோட கலவை? ஸ்பானிஷா, லட்டின், கிரேக்கு, அது மாதிரி நிறைய மொழியிலேருந்து எடுத்து அது ஒரு குப்பை தொட்டி ஆங்கிலம். சரியா? ரைட். குப்பை தொட்டியா நல்ல தொட்டி, ஏதோ ஒரு தொட்டி. ஸ்பானிஷ், போர்ச்சுகல், இதெல்லாம் இந்த மொழி எல்லாமே கிரீக்கு, லட்டின்லேருந்து உருவான மொழிகள் தான். ஸ்பானிஷு, போர்ச்சுகல் இதெல்லாமே. அப்புறம் ரஷ்யன், அரபிக் மொழி, ஜெர்மன் சொல்கிறாங்க. இந்திய மொழிகள், இந்தியாவில் ஏகப்பட்ட மொழி இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை மொழியை அட்டவணையில் போட்டிருக்காங்க? 22 இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு வரும்பொழுது எத்தனை இருந்துச்சு அரசியலமைப்பு சட்டத்தில்? 18 இருக்காது, போய் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டா? இப்போங்க 22. அதுக்கு முன்னாடி 14 என்னமோ தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு சட்டம் வரும்போது. இந்திய பல வகையான மொழிகளை கலாச்சாரம் கொண்ட நாடு. ஒவ்வொரு மாநிலம் தனக்கே உரிய மொழி அடையாளத்தை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 22 மொழியை அங்கீகரிச்சிருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் ஆயிரக்கணக்கான மொழி இருக்குது இந்தியாவில். காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, இந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்காலி, அஸ்ஸாமி. தமிழை ஏண்டா விட்டீங்க? தமிழ் தென்னிந்தியாவில் பேச முடியும். அதே பிரித்து சொல்கிறானுங்க பாருங்கள். இந்தியானா அதுவும் தானே. வட இந்தியாவுது. சரி, ரைட்டு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இதெல்லாம் துளு எல்லாம் திராவிட மொழி குடும்பம். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. உங்களுடைய கலாச்சாரம் வேறு. தொழில்நுட்ப வளர்ச்சினால நிறைய மொழி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ தமிழில் போட்டு நீங்கள் எந்த மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் பண்ணி கொடுத்துரும் எல்லாம் கூகுள். இவனுங்க இன்னும் அந்த உருட்டிகிட்டு இருக்கானு ஒரே மொழி. அப்போ எல்லாம் தாய்மொழியில் படிக்க வையான்னு கேட்குறாங்க அறிவாளிலாம். அம்பேத்கர், பெரியார், இந்த மாதிரி தலைவர்கள்லாம். இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுலாம் நிறைய செலவாகும், நமக்கு வசதி இல்லைன்னு நானுங்க. இப்போ தான் எல்லா வசதியும் வந்துருச்சு இல்லை, அப்புறம் இன்னும் அந்த இந்தியை பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை படித்து முட்டாளாகவே இருக்கலாம்.
அவன் ஒரு குரூப் மட்டும் கடவுள் பேரை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு நோவாமல் நோம்பி கும்பிட்டுட்டு உங்கள் வரி பணத்தை வாங்கி தின்னுபிட்டு கொளுத்து அல்லது அரசாங்கத்தோட லேண்டை கொள்ளையடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அதுக்காக அதான் நடந்துக்கிட்டு இருக்குது வட இந்தியாவில். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? நம்ம ஊரில் தப்பிக்குதுன்னா என்னது? தாய்மொழியில் அதை காப்பாற்றினது தான் காரணம். இந்த தொழில்நுட்பங்கள் இப்போ எந்த மொழியில் வேணாலும் பேசிக்கலாம். இப்போ ரஷ்யா போகிறீங்களா? அந்த போகிற யூடியூபர்லாம் எல்லா ஊரெலாம் சுற்றிட்டு வரானுங்க பாருங்கள். அவன் இதில் போடுவான் தமிழ் டு ரஷ்யா போடுங்க வந்துடும். தமிழில் நீ பேசிவிட்டு ரஷ்யாவில் சொன்னால் அதுவே சொல்லிடும். அப்போ நம்ம பேசலாம். கே பி கே எங்கே போகணும் கே பி கா அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துடும். அப்படி சொன்னோம்னா அவன் சொல்லிடுவான். சொல்லும் அது சரியா? போய் கூகுளில் பாருங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் பழசு பிடிச்சி இந்த ஏமாற்றி அதே தொங்கிட்டு கிடக்குறானுங்க. எதுக்கு? அடிமையாக்கிறதுக்கு. உலகம் மனித சமூகத்தை மிக அருகில். நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயம் நம்ம பக்கத்தில் வந்துடுது. ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்கம் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் டே. சரியா? மே 21 கலாச்சார பன்முகத்தன்மை. அதை ஒழிக்க பார்க்குறானு. கலாச்சாரம்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கல்ச்சர் அதை விட்டுருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சாப்பாடு சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்ணுறோம், வீடு கட்டுறோம். அது என்ன அவன் ஸ்டைலு? இடத்துக்கு இடம் மாறுபடும். சேலை கட்டுறதுலேயே நம்ம ஒரு மாதிரி கற்றுவோம், ராஜஸ்தானிக்காரன் ஒருத்த மாதிரி கற்றுவோம், குஜராத்துக்காரன் ஒரு மாதிரி. நம்ம ஊர்லேயே ஒருத்தன் வர மாதிரி கட்டிக்குவாங்க. வித்தியாசப்படுத்தி காட்டு. மணி சாறு, அந்த சாறு, இந்த சாறு எல்லாமே இருக்கும். சரியா? ஆமாம். அதான் சாப்பாடு சாப்பிட்றது ஸ்டைலு மாறுபடும். நம்ம கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம். சமணம் போட்டு உக்காந்து கையில் சாப்பிடுவோம். சாப்பாடு சமையலே நம்மளது காரம் புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். ஆந்திரா போனீங்கன்னா காரமாக இருக்கும், குஜராத் போனீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். அதுதான் இதெல்லாம். அப்போது அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதாவது வாழ்க்கை முறை, அதுக்கு பிறகு தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் எதை சார்ந்து வரும்னாக்கா மெயினாக ஜாகிரஃபி வச்சு தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது இப்போ கேரளாவில் பெண்கள் டெய்லி என்ன பண்ணுவாங்க? தலைக்கு குளிப்பாங்க, குளிச்சே ஆகணும். நம்ம ஊரில் அப்படி குளிக்க மாட்டாங்க. என்ன சார் காரணம்? யார் அதை டிசைட் பண்ணது? ஜாகிரஃபி தான். அதுவும் அங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தானா பொடுகு வந்துடும். 2 நாளைக்கு குளிக்கலைன்னா பொடுகு வந்து அப்புறம் என்ன சடை பிடிச்சி போய் அப்புறம் யாரும் பார்க்க மாட்டான் திரும்பி. அதனால் டெய்லியும் தலைக்கு குளிச்சே ஆகணும் அவங்க. நம்ம ஊர் அப்படி கிடையாது. அங்கோட கம்பேர் பண்ணுறது ஹியூமிடிட்டி நம்மளுது கம்மி. அதுக்கு தகுந்த மாதிரி. அதேமாதிரி அங்கே வெள்ளை சாரி தான் உடுத்துவாங்க, வேஷ்டி சட்டை தான் போடுவான், வெள்ளை கலரு. வெள்ளை அழுக்கு தெரியாமல் இருக்க காவி சட்டை வேஷ்டியை கட்டிக்குவானுங்க. நம்மளும் அப்படி தான் பண்ணோம். நம்ம தான் இங்கிலீஷ்காரன் ஆகிட்டுமே. படிச்சிட்டோம்ல, முட்டாள் படிப்பு. ஆமாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. குடியிருப்பு செட்டில்மெண்ட் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாளைக்கு பார்ப்போம். எங்கே எப்படி இருக்கும். முன்னாடியே ஒரு பாடத்தில் பார்த்தோம். இது பெருசாக போகுது. இப்போ பார்த்தோன்னா வேகமாக ஓட்டிடுவோம். அதனால் நாளைக்கு பார்க்கலாம். இல்லை முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாம். போதும்.